வெல்கம் டு நாத்தனார் கிச்சன். இன்றைக்கி சுவையான மட்டன் டால் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற புது புது வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 1/4 கிலோ கறியும் 1/4 கிலோ எலும்பும் சேர்த்து கலந்து வாங்கியிருக்கோம். இதுக்கு கூட கடலைப்பருப்பு 100 கிராம், 50 கிராம் துவரம்பருப்பு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற வச்சுட்டோன்னா இன்னும் சீக்கிரமே வேகும். நான் இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கறியும் எலும்பையும் சேர்த்துக்கிறலாம். அது கூடவே நம்ம பருப்பு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கதோ அதையும் சேர்த்துக்கிறணும். இது ஊற வச்சுட்டா நல்லா குழஞ்சி வெந்துடும். இப்போ நம்ம ஊற வைக்காதனால சேர்த்து ஒரு 2-3 விசில் வச்சுக்கிறணும். இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கிறதுனால அந்த டீஸ்பூன் அளவுக்கு கணக்கு பண்ணி போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், பாதி அளவு உப்பு சேர்த்துக்கிறணும். இது கூடயே 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ இதனை கூட இப்போ தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அந்த கறி மூழ்கிற அளவுக்கு, பருப்பு கறி மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். அதிகமாக ஊற்றிட்டோன்னா குக்கரில் விசில் வரையில் எல்லாம் வெளியேறிடும். அதனால் அளவாகவே ஊற்றிக்கிட்டோன்னா நல்லது. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டோம். ஒரு 8 விசில்லேருந்து 10 விசில் வரட்டும், பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் சூடாகிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதில் ஒரு 4 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு இலை இது போட்டு தாளிச்சுக்கிறணும். விருப்பம் இல்லாதவங்க சோம்பு இலை மட்டும் கூட போட்டு தாளிச்சுக்கிறணும். இப்போ இது நல்லா பொரியணும். இப்போ பொரிஞ்சிருச்சு. ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் 2. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கணும். இப்போ வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். ஏற்கனவே பருப்பு எலும்போடு சேர்த்துருக்கோம் 1 ஸ்பூன், அதனால் 1/2 ஸ்பூன் போதும். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறணும். தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவு. இது கூடவே மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அளவு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறணும். கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இந்த மசாலாக்கள் எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கிடணும். இப்போ வதக்கிட்டோம். இது கூடையே ஒரு பெரிய சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா மசாலா எண்ணெயோடு நல்லா வதக்கிக்கிறணும். இது கூட வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், கல் உப்பு. பருப்புலேயும் நம்ம பாதி அளவு சேர்த்துருக்கோம், இதில் பார்த்து சேர்த்துக்கிறணும். இப்போ நல்லா வதக்கிட்டோம். இப்போ மசாலா இதெல்லாம் பச்சை ஸ்மெல் போகிறதுக்காண்டி கொஞ்சம் தண்ணி தெளித்து எல்லாத்தையும் வதக்கி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கணும். அப்போ தான் அதோடய பச்சை ஸ்மெல் போகும், தக்காளி வேகும். கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வேகட்டும். அப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி எல்லாம் நல்லாவே மசிஞ்சிருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வேக விட்டுறணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பழுத்த பழமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ இது கூட நம்ம கறி எலும்பு பருப்பு எல்லாம் வேக வச்சு எடுத்தது ஒரு 10 விசில் வச்சு இந்த அளவுக்கு மாவாக குழஞ்சிடணும் பருப்பு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கிறணும். மத்து இருந்தாலும் மசிச்சு விட்டுக்கலாம், இல்லை கரண்டிகிட்டே நல்லா மசிச்சு விட்டுக்கிறணும். நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ நம்ம மசாலாக்களோட இப்போ இந்த எலும்பு பருப்பு எல்லாத்தையுமே மசாலாக்களோடு சேர்த்துக்கிறணும். இப்போ மசாலாக்களோடு சேர்த்தாச்சு. இப்போ இந்த எலும்பு பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணாலும் வச்சுக்கலாம், தண்ணியாக வேணாலும் வச்சுக்கலாம், அவங்கவுங்க விருப்பம்தான். இந்த அளவு போதுன்னா கம்மியாக மட்டும் தண்ணி சேர்த்து வச்சுக்கிறலாம். நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். நம்ம பருப்பு எல்லாம் வேக வச்சு அந்த குக்கரில் அந்த தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி அதை ஊற்றுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி
நல்லா வேக விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். அப்போ தான் அந்த மசாலாக்கள் எல்லாம் அதோடு சேரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் அளவு ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு எண்ணெயெல்லாம் கொதித்து மேலே மிதந்து வருது. இது கூட கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிடுவோம். நறுக்கிய கொத்தமல்லி தழை தேவையான அளவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். லாஸ்ட்டாக சேர்க்கையில் அதோட வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு அதிகமாக சேர்த்துறவும் கூடாது. கரம் மசாலாலாம் கம்மியாக தான் சேர்க்கணும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் அது கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டு மூடி வச்சோம். இப்போ நல்லாவே கொதித்து வாசனை நல்லா கமகமன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்மளோட சுவையான எலும்பு மட்டன் டால் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.